முக்காவாசி கடையில மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனா, இந்த கம்மா மீன் டேஸ்ட்டே வேற. குழம்புக்கு சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, நான் ஒரு வாட்டி கூட சாப்பிட்டது இல்லங்க. சரி இன்னைக்கு நம்ம கம்மா மீன் வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து கம்மா மீன் புடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அத ஒரு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு ஊத்தி வைப்போம். டேஸ்ட்டா இருக்குமான்னு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட்டாவும் வச்சு பார்த்தேன். பெரும்பாலும் மீன் எடுத்தேன் அப்படின்னா, முக்காவாசி ஃப்ரை தாங்க பண்ணுவேன். ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் குழம்பாவே வச்சுட்டேன். அதுவும் இல்லாம முக்காவாசி பிள்ளைங்களுக்கு இந்த மீன் குழம்புங்கிறதே பிடிக்கவே பிடிக்காது. "எம்மா ஃப்ரை பண்ணி குடேன்" அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, ஒரு நாளும் மீன் குழம்பு வைம்மா அப்படி சொல்லி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னு தெரியல, ஒருவேளை நான் வைக்கிற டேஸ்ட் தான் பிடிக்கலையோ என்னன்னு தெரியல. ஸோ, இன்னைக்கு ஆனா மீன் குழம்பு வச்சு அடிப்பொலியா இருந்துச்சுங்க. முக்காவாசி கடையில மசால் பொடி வாங்கி தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, இன்னைக்கு வந்து வீட்டு மசால் பொடி போட்டு வச்சு பார்த்தேன். அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த தக்காளி, மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு நல்லா பெசஞ்சு ஒரு டிஃபரண்டான முறையில வச்சேன். அதுவும் இல்லாம கம்மா மீன் வந்து குழம்பு எப்படி வச்சாலும் டேஸ்ட்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நானே ரொம்ப சிம்பிளா தான் வச்ச மாரி இருந்துச்சு. எனக்கே டேஸ்ட்டா இருந்தது. ஸோ நீங்க நல்லா ட்ரை பண்ணுவீங்க, குழம்பு நல்லா வைப்பீங்க அப்படின்னா, இந்த கம்மா மீன் ட்ரை பண்ணி பாருங்க. மீன் சாப்பிடாத பிள்ளைங்க, குழம்புல போட்ட மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற பிள்ளைங்கலாம் கண்டிப்பா இது சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுவும் இல்லாம நெறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, நீங்க எந்த ஊரு? மதுரையான்னு கேட்குறீங்க. ஸோ நாங்க மதுரை கிடையாதுங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைங்க. அதுவும் இல்லாம நெறைய பேர் உங்கள பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க. ஸோ பார்த்தவங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாளை ஒரு மினி விளாக்ல சந்திக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல சந்திக்கலாம். அதுவரைக்கும் டாடா பை பாய்.